வணக்கம். உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி டெய்லி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் குடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்ட்டா ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, டிடிடி போர்டு இப்ப புதுசா வந்திருக்கிற போர்டு வந்து ஒரு 3 மந்த்ஸ் பேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு இந்த ஆதாரோட பயோமெட்ரிக் லிங்க் சிஸ்டம்ன்றது நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதாவது தரிசனத்துக்கு, அக்காமடேஷனுக்கு இந்த ஆதார் லிங்க்ன்றது டைரக்டா ஆதார் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, யுஐடிஏஐ அந்த டிபார்ட்மெண்ட்டோட டைரக்ட் லிங்க் வைக்க போறோம். இதனால பக்தர்கள் வந்து 2, 3 தரிசனத்துக்கு ஒரே நாள்ல வர்றது, பிளாக்ல யாராவது சேல் பண்றது, அதே போல அக்காமடேஷன் புக்கிங்ல கூட ஒருத்தர் புக் பண்ண ரூம்ல இன்னொருத்தர் போய் இருக்கிறது. அதாவது அது கூட பிளாக்ல சேல்ஸ் பண்றாங்கல்ல, ரூம்ஸ் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டிடிடி லேட்டஸ்டா இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆதார் பயோமெட்ரிக் சிஸ்டம் யுஐடிஏயோட இவங்க வந்து ஆந்திரா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதாரோட டைரக்ட் லிங்க் இனிமே நம்ம தர்ஷனம் புக்கிங்கு, அக்காமடேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா யுஐடிஏஐ, அதாவது ஆதாரோட டைரக்ட் லிங்க், இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் டைரக்ட் லிங்க் இருக்கிறதுனால இனிமே 2 தர்ஷனம் புக் பண்றது, 3 தர்ஷனம் புக் பண்றது இதெல்லாம் இருக்காது. மேக்ஸிமம் இருக்காது. நம்ம பயோமெட்ரிக் சிஸ்டம்ன்றது ஆதாரோட லிங்க் ஆகி போச்சுன்னா, ஸோ சம் சிஸ்டம் இந்த ஆன்லைன் புக்கிங்ல கூட சேஞ்சஸ்ன்றது கண்டிப்பா நிறைய வரும், பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து லேட்டஸ்டா இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆதாரோட லிங்க்குக்கு வந்து பார்த்தோம்னா, அந்த ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டிடிடி 20 lakhs பே பண்ண போறாங்க. ஆதார் டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 lakhs பே பண்ணணும். அதே போல ஒரு பக்தரோட ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 40 காசு 40 பைசா பே பண்றாங்க. இகேஒய்சி ஆதாரோட ஒரு பக்தரோட இகேஒய்சிக்கு ₹3.40. ஸோ 3 rupees and 40 paise பே பண்ண போறாங்க டிடிடி. ஸோ இதனால ஒரே நாள்ல 2 தர்ஷனத்துக்கு போறதுன்றது இனிமே முடியாது. அதாவது சேஞ்சஸ்ன்றது ஃபாஸ்டா வரும். அதுக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்ன்றது ஆதாரோட கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சப்புறம் என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்றது அவங்க அனௌன்ஸ் பண்ணலனாலும் நம்ம தர்ஷனத்துக்கு புக் பண்றோம்ல, ஸோ அப்போ சிஸ்டம்ல சேஞ்சஸ்ன்றது பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இனிமே பக்தர்கள் வந்து எங்கேயும் பிளாக்ல வாங்குறது, இல்லைன்னா ஒரு தர்ஷனம் டிக்கெட்டை வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஆதார்ல வந்து ஜெராக்ஸ்ல வந்து சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் பேக் பார்த்தோம்னா இது மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதில் சேஞ்சஸ்ன்றது வரதுனால டைரக்ட் ஆதாரோட லிங்க் வைக்கிறதுனால இந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தினால இனிமே இது மாதிரி சான்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இது ஒரு விதமா பார்த்தோம்னா பக்தர்களுக்கு இது ஒரு குட் நியூஸ் தான். யாராவது தர்ஷனம் டிக்கெட் வந்து இந்த மாசம் புக் பண்ண முடியலன்னா அடுத்த மாசம் புக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஒரே பக்தர் 2, 3 வாட்டி புக் பண்றதுக்கு இனிமேல் சான்ஸ் இருக்காது. ஸோ இது ஆதாரோட டைரக்ட் லிங்க் வச்சுட்டாங்கன்னா என்ன சேஞ்சஸ் வரும்ன்றது டிடிடி எப்படியும் அப்டேட் கொடுப்பாங்க. அந்த அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्तिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्.